என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஐத்தியமலையில் இருக்கிற சேர்ச் வந்து எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஐத்தியமலையில் இருக்கிற சேர்ச் வந்துட்டு இறுதி நாள், அதாவது நாளையோட முடியுது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு மட்டக்களப்பில் இருக்கிற அனைத்து தேவாலயத்திலிருந்து வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய பக்த அடியார்கள், அதாவது தேவாலயத்துக்கு வந்துட்டு வணங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் இதில் கலந்துள்ள நம்ம பார்க்கக்கூடிய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்க ரோட்டால். ஸோ அதே உங்களுக்கு காட்டணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு நிறைய பக்த அடியார்கள் நிற்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால் இந்த நடைபவனியை வந்துட்டு மேம்படுத்துகிறவங்களுக்கு நிறைய ரோட்டில் வந்துட்டு இந்த தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி பந்தல் அறிக்கட்டும், சாப்பாடு அறிக்கட்டும், வார வழியில் நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மக்களும் வந்துட்டு சேர்ச்சுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்துட்டு இறைவன் அருள் கிடைக்கணுன்றதுக்காக வந்துட்டு நாங்கள் காட்டி கொண்டிருக்கிறோம். ஸோ மறக்காம வந்துட்டு வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பக்த அடியார்கள் வந்துட்டு இங்கே கலந்து கொள்ளுங்க தெரியும். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க போலீஸ் உஸ்தேரோட சப்போர்ட்டும் வந்துட்டு இங்கே நிறையவே இருக்குது. ஏன்னு சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் என்றபடியாக வந்துட்டு சன நெருக்கடி என்றபடியாக ஸோ அவங்களோட பாதுகாப்பும் வந்துட்டு சிறப்பு தன்மை விளங்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேவாலயத்தில் அந்த தொண்டு செய்கிறவங்க வந்துட்டு நிறைய அர்ப்பணி மண்டபங்கள் வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. எங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு நிறைய திருச்சபை மண்டபங்கள் வந்து இருக்குது. ஸோ எல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேராக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. கட் பண்ணுங்க, உள்ள போய் வேணு. இது வந்துட்டு தேவாலயத்துக்கு உள்ள போறதுக்காக சனம் வந்துட்டு லைன்ல நிற்கிறாங்க. ஸோ அவ்வளோ நிறைய பக்த அடியார்கள் நிற்கிறாங்க இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சனங்கள் உண்டு. Pablo.
முதலுதவி சிகிச்சை வந்துட்டு நன்றாகவே நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சனம் வந்துருக்கு. பாருங்க, 2 கூடாரம் அடிச்சிருக்கிறாங்க. அது ஃபுல்லாக சனமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்காலையும் வந்துட்டு ஃபுல்லாக சனமாக தான் இருக்குது. இங்கே வந்து தேவாலயத்தில் அந்த மலைவன்னு சொல்லுவாங்க, அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பெருசுன்றபடியாக நிறைய பேர் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. நல்ல நிழலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கோயில் முன் வாசலாம் வந்துட்டு அதிகமான சனம் வந்துட்டு நிற்கிது. இந்த உள்ளே போயிட்டு வணங்குறதுக்காக. 2 மணிக்கு பூசம். அந்த பூசைக்காக தான் இவ்வளவு பேர் வந்து. யார் என்ன 6ஆம் தேதி 6ஆம் தேதி வந்துட்டு நிறைய சனங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன், இங்கே வந்துட்டு 20 நாள்ன்றபடியாக பக்த அடியார்கள் வந்துட்டு அதிக அளவில் காணப்படுறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் நான் வந்து ஹிந்து தான், பட் எல்லாம் கடவுள் தாங்க, எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து வணங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்களுக்கு இதே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்துட்டு இங்கே நிறைய சனம் பின்னாடி பார்த்துட்டு நிறைய பக்த அடியார்கள் வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்ன சொல்கிறேன், இப்போ வந்துட்டு இதை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. காரணம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சொல்ல போனால் ஹிந்து, பட் எல்லா மதம் என்ன சம்மதம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு எல்லா கோயிலையும் வந்து காட்டுவோம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு எங்களுக்கு பள்ளிவாசல் போக என் ஆசை, பட் அங்கேயும் நாங்கள் போவோம் என்ன இங்கெல்லாம் வந்து. ஸோ எல்லாரையும் காட்ட தானே பண்ணுவோம் சார். நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, எல்லாரும் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இங்கே காட்டுறோம் பாருங்க, அப்படியே பிந்தி அவங்க நேர்த்திக்கடனும் கொண்டு வந்திருக்காங்க, மெழுகுவர்த்திகளும் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, நிறைய பேர் வந்துட்டு நம்ம எல்லா மதத்துலேயும் தானே, ஒரு மதம் இல்லை, எல்லா மதத்துலேயும் வந்துட்டு என்ன சொல்ற, அவங்களோட நேர்த்திக்கடை எல்லா மதத்துலேயும் தானே. இல்ல நேர்த்திக்கடன் வைக்கிறாங்களா நிறைய பேர் வந்துட்டு தெரியுமா, நடந்து வருவாங்க. நடந்து வர முழு சனமுமே நேர்த்தி வச்சவங்க. அவங்க வச்ச நேர்த்திகள் வந்து நிறைவேறினது. வைக்க போறவங்களும் நடந்து வர்றது கூட. அடுத்த வருஷம் நம்மளோட நேர்த்தி சரியாகி நாங்களும் நடந்து வரோம். நடந்து வருது எல்லா சேவை இருக்கு, ஆம்புலன்ஸ் சேவை இருக்கு, பக்காவா செய்யறாங்க. எல்லாமே சேஃப்டியா இருக்கட்டும், பெஸ்ட் ரைட்டா இருக்கட்டும். இதான் வந்து திருச்சபையில என்ட்ரன்ஸ். யாத்திரையால வந்து கொண்டு இருக்கிறவங்க தான் கூட எல்லா சைட்லயும் இருந்து வராங்க. இன்னைக்கு மெடிக்கலோட பெரிய நாளண்டே சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ஊர் சனமும் இங்க தான் நிக்கிறாங்க. ஹாப்பியா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் இவ்வளவு சனத்தை பாக்குறோம்.
வாங்க தண்ணி அவரை பிடிக்கிறதோ விளங்கல அவரை பிடிக்கிறதோ இல்லையா வருஷ வாட்டிகள் எங்க வரும் என்ன புழுதி அடிக்குது ஃபோன் வராச்சு நம்ம கோயிலுக்கு வச்சு லைவ் போட்டுக்கலாம் ஆனால் கரண்ட் இல்லை என்ன இல்ல லைவ் போட்டுக்கலாம் கோயிலுக்கு வச்சு போடுவோமே இப்ப வீடியோ அந்த போக்குல கொஞ்சம் எடுக்கணும் சிரிச்சு போங்க நம்மளை எடுத்து போறாங்க நம்மளும் வீடியோல வருவோம் என்னடா அப்பா என்னத்துல இருந்து வந்திருக்காங்க பாக்குங்க வீடியோ வரலாம் ஜான சந்த தேவலு எல்லாரும் வீடு எடுத்து ஒரு 5 சப்ளை எடுக்கணும்
சைனமா இன்னும் அப்போ எவ்வளோ இருக்கு Arnold. Rano, Mama, Anna Nigo, Mama. வீதியில் வீச வேண்டாம் எக்காரணம் கொண்டும் வீதியில் வீச வேண்டாம் மலையையும் கண்ட மாறுதத்தையும் உன் திருப்பதி திசை நோக்கி மாலிமி மன்றாடியவுடனே
சாகரம் சாந்தியடைய செய்த சதாசகாய மாதாவே. இதை பத்தி ஏதாவது பேசுங்க. இந்து அஞ்சு வச்சு கொடுக்குறது இந்து இதுக்கு போகும். ஓகே மறக்கிறீங்களா சமைக்க போறாங்க ஒரு வாழை மார்க்கெட் இது வண்டே திருவிழாவா? இல்ல, இன்னைக்குதான் கடைசி. உள்ள போய் எடுப்போம் மினி. உள்ள போய் எடுப்போம் மினி. உள்ள போய் எடுப்போம். ஓகே. ஏன்னா வெறும் சனத்தை மட்டும் போட்டு வந்து இல்ல கதைச்சு போடும். வெறும் சனத்தை பத்தி மட்டும் போடக்கூடாது. இதை பத்தி பேசுங்க. இப்பயா தெரிச்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. அது உண்மை விஷயம். அது மட்டும் இல்லாம நிறைய கடைகள் வந்திருக்குது.
ஸோ வருடத்தில் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு வெகு விமர்சையாக கிடக்கிற இடம்பெற இந்த திருவிழாவில் வந்துட்டு ஸோ நிறைய கோடிக்கணக்கான பக்தர் மக்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா கோயிலில் நடக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு கடைகள் ஸோ நிறைய இதெல்லாம் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்தாடியாக இருக்கிறாங்க வந்து எங்கெல்லாம் வீடியோ எடுத்து நான் போடணும். யாரும் தெரியாது நான் பார்க்கல. எங்க ஊர் ஆகுது இந்த மாதிரி அடுத்த வருஷம் நம்ம நடக்கும் சக்சஸ் ஆகி எல்லாம் சிறப்பாக நடக்கும்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பக்தடியார்கள் எவ்வளோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஸோ இங்கே வந்து அவ்வளவு நிறைய சனத்தை வந்துட்டு ஒதுங்கி கொண்டிருக்குது. ஸோ இன்றைக்கு வந்துட்டு 2 மணி அளவில் வந்துட்டு பூசை இடம்பெறமாக இருக்குது. அதுக்காக சனத்தை வந்துட்டு அதிகமாக இன்னும் வந்து கொண்டு இருக்குது. சத்தத்தை அமர்த்தி ஆறுதலிக்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கண்களில் வருந்தோறும் காவலர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். அந்த பெரிய இது வரலானே பெரிய கோயில்ல இருந்து பின்னுங்க இல்ல நிறைய கப்பல்ஸ் எல்லாம் பேர் வீடியோ எடுத்து அந்த கப்பல்ஸ் இன்னைக்கு நின்று சொன்னா நின்று கொண்டே இருப்போம். தெரியும் நிறைய யூடியூபர்ஸா இருக்கட்டும், டிக்டாக்கர்ஸா இருக்கட்டும், எல்லா செலிபிரிட்டியும் இன்னைக்கு வந்து கொண்டிருக்காங்க. எல்லா முகங்களையும் காணக்கூடியதா இருக்கு. உறவுகள், சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் ஆஃப்டர் லாங் டைம் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு.
ஹாப்பியா இருக்கு. பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்குள்ளேயும் இந்த குழந்தைய கூட கொண்டு வர ஒரு யாத்திரையா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைகளை நாங்க பார்த்தோம். நாங்க இந்த வெயிலுக்குள்ள கொண்டு தண்ணி சூடாயிடுச்சு. எல்லாரும் சரியான களைப்பா வந்து கொண்டிருக்காங்க. வெயில் தானே, சரியான வெயில் தானே, நினைக்கிற மாதிரி இல்ல. அவ்வளவு தூரம் நடந்து வாராங்கன்னு சொல்லி சொன்னா பட் அவங்க நீத்தி வச்ச ஒரு வேண்டுதல் நிறைவேறின தருணமாவும் இருக்கலாம். படிக்கணும், இப்படிதான் பொறின் போகணும், படிக்கணும், வருத்தம் சுகமாகணும், இப்படி நிறைய இருக்குதான். சோ அதுல அவங்க சுகமாகனதா இருக்கலாம். நேற்று வச்சு அவங்க வராங்க. ஒரு ஒரு ஏரியா வந்து பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபுல்லாவே வராங்க. ஒரு ஒரு குரூப்பா ஒரு ஒரு வாகனத்துல எடுத்து மாதாட போட்டோ வச்சு ஒரு ஒரு குரூப்பா அவங்களோட ஜெபங்களை சொல்லி கொண்டு பாட்டு படிச்சு கொண்டு வந்து இருக்காங்க. அளவே இல்லை இன்றைய நாளுக்கு. போக்குல எடுப்போம் பிணியாளருக்கு சுகம் கொடுக்கும் சதா சகாய மாதாவி, குருடருக்கு பார்வை அளிக்கின்ற சதா சகாய மாதாவி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஊமைகளை பேசச் செய்கின்ற சதா சகாய மாதாவி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முடவரை நடக்கச் செய்கின்ற சதா சகாய கொடுக்கின்றோம். அதை நிறைவேற்றி ஆசீர்வதித்தருளும். சகாயமாதாவை வழங்கி அவளுடைய சலுகையை திறந்து அழுது மன்றாடி கிடக்கும் அடியோர்கள் சிறுவர்கள் சொன்னவர்கள் பக்தண்டாவா உங்கள் சைடு எடுக்கணும். சந்தோஷமாக சங்கீதம் பாட சன்னதியை தேடி வந்தோமே. மாறு வெளியே பாருங்க. நீங்க எடுங்க.
ஜூம் பண்ணிடுங்க. ஏது போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம். ஸோ ரொம்பவே வெயிலாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ ஏன்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் எமது மட்டக்களப்பிலையும் நடந்து கொண்டு இருக்குது, உங்கள்கிட்ட காட்ட வேணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலை வந்துட்டு புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் தெரிவிங்க நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வேண்டும் உங்கள் நம்பினும். பை பாய். சொல்லுங்க. இதான் வந்து தாக சார்ந்த நிலையம்.